தங்கமயில் ஹோட்டல்ல வேலைக்கும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம 2 நாள் வேலைக்கு போயிட்டு வரப்போ பார்க்குறப்ப ரொம்ப டயர்டா இருக்காங்க. இத பார்த்துட்டு சரவணன் கேட்குறாங்க, "என்னத்த மயிலு நீ போய் ஜாயின் பண்ணதுலலாம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு நல்லா வந்த மாரி இருந்தது. இப்ப இந்த கடைசி 2 நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேலை அதிகம் போல இருக்கு. ரொம்ப ஒரு மாரி டயர்டா வர மாரி தெரியுது." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாமா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல தங்கமயிலு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உன்னைய நானு. ரொம்ப டயர்டா இருக்க மாரி தான் இருக்க. நீ அந்த வேலைக்கு உன்னால முடியுமா? பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து சரவணன், "இல்லையே இப்படிலாம் இருக்க மாட்டா. என்ன வேலை அங்க ரொம்ப அதிகமா என்னமோ தெரியலையே! நம்ம போய் விசாரிச்சு பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து தங்கமயில அங்கேயே விட்டுட்டு போனதுக்கப்புறம் தங்கமயில் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வராங்க. வந்து அங்க வாட்ச்மேன்ட்ட கேட்குறாங்க, "இங்கெல்லாம் வேலையெல்லாம் எப்படி இருக்குங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அத ஏன்ப்பா நீ கேட்குற? நானே உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்ல டெய்லி கொண்டு வந்து உங்க ஒய்ஃப் இங்க தான் நீங்க விட்டுட்டு போறீங்க. மறுபடியும் திரும்ப சாயந்தரம் வந்து இங்கேயே வந்து கூட்டிட்டு போறீங்க. அந்த பொண்ணு எங்க போகுது, என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. எதுக்காக கொண்டு வந்து கரெக்ட்டா இதே இடத்துல விட்டுட்டு இதே இடத்துல கூட்டிட்டு போகணும்? எங்க முதலாளி வேற என்ட்ட கேட்டாரு அன்னைக்கே கேமராவ பார்த்துட்டு. நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. நான் மறுபடியும் அதான் சரி உங்ககிட்ட விசாரிச்சு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் தெரியலன்னு சொல்லி வச்சிருந்தேன். என் வேலைக்கு நீங்க வந்து ஆப்பு வச்சிராதீங்க. எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இனிமேலும் உங்க ஒய்ஃப் கொண்டு வந்து இங்கேலாம் விடாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாரி எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க. நான் கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து ஒரு பொண்ணு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு காலையில எப்பவும் போல விட்டுட்டு சாயந்தரம் கூட்டு போறீங்க தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா. அவ இங்க தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. நீங்க என்னமோ இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? உங்க ஒய்ஃப் 12வது தானே முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இங்க வேலை கிடைக்கும் இந்த பெரிய கம்பெனில?" அப்படின்னு சொல்றாங்க. 12வது படிச்சிருக்காளா? அவ பெரிய பெரிய டிகிரி எல்லாம் முடிச்சிருக்காங்க. நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா போச்சு போங்க. அவங்க அன்னைக்கு இங்க வேலை இருக்குமா? நான் 12வது தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்டாங்க. நான் தான் உள்ள கூட விடாம விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு நீங்க சொல்றது எனக்கு வேற யாரையோ சொல்ற மாரி எனக்கு தோணுதுன்னு மறுபடியும் சந்தேகமா சொல்றாரு சரவணன். நீங்க வேணா பாருங்க சாயந்தரம் வந்தோனே நானே இதே இடத்துல கேட்கிறேன். அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல சரவணன் ஈவினிங் வராரு. வந்தப்ப கேட்குறாங்க. கேட்டுட்டு நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க சார். உங்க ஒய்ஃப் வருவாங்கல்ல. நானே பேசுறேன். நீங்க மறைஞ்சு நின்னு கேளுங்கன்னு சொல்றாங்க. அதேபோல சரவணன் அந்த பக்கம் போய் நின்னுக்குறாங்க. ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம். டெய்லி எதுக்கு இங்க வந்து எங்க ஆஃபீஸ் முன்னாடி வந்து வந்து நீங்க காலையில இறங்கிட்டு சாயந்தரம் இதே டைமுக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து உங்கள பிக்கப் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க. சரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நான் வேணா எங்க ஆஃபீஸ்ல வேலை இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. 12ஆம் கிளாஸுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கரெக்ட்டா சரவணனும் கேட்டுர்றாங்க. அப்போ வந்து சரவணன் ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டது மட்டும் இல்லாம, "மயிலு என்ன இது?" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "எ என்ன சொல்றதுன்னு தெரியாம என்ன மன்னிச்சிருங்க. நானும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நெனச்சேன். எங்க அம்மா தான் தேவையில்லாம உங்ககிட்ட பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் டிகிரிலாம் முடிச்சேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் டிகிரிலாம் முடிக்கலங்க. 12வது தான் முடிச்சிருக்கேன். டெய்லி நீங்க கொண்டு வந்து இங்க விடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பக்கத்துல இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு சரவணன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "என்ன மயிலு எதுக்கு இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு வேற வழியே தெரியலங்க. நீங்க எல்லாருமே நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நான் படிக்கல. நான் என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? இங்க வந்து ரோட்ல 2, 3 நாள் நான் அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு வேலைக்காவது போவோம்ன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு ஹோட்டல்ல கேட்டா அவங்களும் வேலை தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 2, 3 நாளா அங்க தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன தங்கமயிலு இப்படி சொல்ற நீயி? எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி இனிமேல்லாம் வந்து நான் உன்னைய வந்து வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. வீட்டுக்கு போனா கன்ஃபார்மா எல்லாருமே என் மேல ரொம்ப சந்தேகப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வீட்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். அதனால இத வீட்ல எல்லாம் சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. "என்ன மயிலு இப்படி சொல்ற? அப்பாட்டலாம் இந்த விஷயத்த சொல்லாம எப்படி என்னால மறைக்க முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க அங்க ராஜி, மீனா எல்லாருமே படிச்சிருக்காங்க. நான் அந்த இடத்துல வந்து படிக்காம நின்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிரும். அதனால தான் நான் கரஸ்ல வேணா நான் வந்து படிச்சுக்கிறேன். எப்படியாவது படிச்சு நான் வந்து டிகிரி எல்லாம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்மா நான் நல்ல வேலைக்கே போயிருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீ இவ்வளோ தூரம் சொல்ற. அதனால நான் இப்போதைக்கு எதுவும் சொல்லல. ஆனா நீ படிச்சிரணும் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டிப்பா நான் படிப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இப்போ கொஞ்ச நாளைக்கு நீ வேலைக்கு போ வேண்டாம். இந்த வேலை உனக்கு பிடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நான் வீட்ல சொல்லி சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நிஜமாலுமே வா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா மயிலு. நீ இப்படியெல்லாம் ஹோட்டல்ல போய் வேலை செய்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வீட்ல ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சுக்கிறேன். நீ வா" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு பாண்டியன்கிட்டலாம் சொல்றாங்க. "தங்கமயில் போற வேலை ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அவனால அந்த வேலைய செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு மாரி சொல்றாங்க. "என்ன மயிலு இப்படி சொல்றான்?" அப்படிங்கிற மாரி சரவணன் சொல்றாங்க. "இல்ல மாமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பரவால்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா இவள கஷ்டப்படுத்தி அவ்வளோ தூரம் அவ வேலைக்கு போறத பார்க்குறது என்னால முடியலப்பா. அதனால வேண்டாம்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அடுத்ததா மயிலுக்கும் வந்து கரஸ்ல படிக்கிறதுக்காக சரவணன் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எங்க சுகன்யா அரசுகிட்ட பேசுறாங்க. "எனக்கு தெரியும் குமரவேல நீ லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும். மத்தவங்கள வேணா நீ ஏமாத்தலாம். என்னை ஏமாத்த முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? கண்டிப்பா வீட்ல வேற ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது அப்படிங்கிற மாரி அரசு யோசிக்கிறாங்க. அப்ப சுகன்யா சொல்றாங்க, "இங்க பாரு உன்னுடைய லவ்வுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். வீட்ல யார்ட்டயும் நான் சொல்ல மாட்டேன். நீ அதானே யோசிச்சுட்டு இருக்கிற. பயப்படாத அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் வந்து குமரவேல லவ்வெல்லாம் பண்ணலையே" அப்படின்னு சொல்றாங்க. "நீ லவ் பண்றியா? இல்ல உனக்கு குமரவேல புடிச்சிருக்கா? எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன யோசிக்கிறீங்கிறத என்னால என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு குமரவேல் உன் மேல வந்து ரொம்பவே பாசமாவும் இருக்கான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் ரொம்பவும் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு அரசியும் குமரவேல நெனச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்ப யோசிக்கிறாங்க சுகன்யா, இந்த வீட்ல எப்படி இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்க போறேன் நானும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
பார்ப்போம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே முறைச்சிட்டு பார்த்துட்ருக்குறாங்க.